ஓம் சாந்தி. 19/12/2023. இன்றைய கேள்வி பதில்கள் எல்லாருக்கும் விடை கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சேவையை எங்கே எல்லாம் சென்று செய்ய வேண்டும் என்று இந்த முரளியில் பாபா குறிப்பிட்டிருக்கிறார். ராமர் கோயில், கிராமமா, அப்புறம் இல்லையா? ஃபஸ்ட்டு சொன்னது ஜெகதம்பாவுடைய கோவில் இல்லையா? ஜெகதம்பா கோயிலுக்கு போகணும், லக்ஷ்மி நாராயண் கோயிலுக்கு போகணும், ராமர் கோயிலுக்கு போகணும், வானப்பிரஸ்திகள் கிட்ட போகணும், திரிவேணி சங்கமத்துக்கு போகணும், வங்காளத்தில் இருக்கக்கூடிய காயிலை கோயிலுக்கு போகணும், வங்காளத்தில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போகணும், கிராமமாக போகணும். எல்லாத்தையும் பாபா சொல்லியிருக்காரு. சரி, எப்போது நன்றாக தாரணையாகும்? எந்த அளவுக்கு ஒரு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்றாக தாரணையாகும். சரி, மூன்றாவது கேள்வி, உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் யார்? எந்த உணவை உண்ணணும்? சத்தமா சொன்னாதானே. சுத்தமான எண்ணங்கள் என்கிற உணவை உண்ணக்கூடியவர்கள் தான் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆவார்கள். பிறரை பார்க்கும் சக்கரத்திலிருந்து எப்போது விடுபட முடியும்? சுயதசன சக்கரத்தை சதா மற்றும் இயல்பாக சுற்றி கொண்டே இருந்தால் பிறரை பார்க்கக்கூடிய அந்த சக்கரத்திலிருந்து சதா விடுபட்டிருக்க முடியும். சரி, அஞ்சாவது கேள்வி, எல்லாம் ஈஸியான கேள்விதான். எதில் பக்காவாக இருக்க வேண்டும்? எந்த விஷயத்தில் இல்லை, எந்த ஒரு விஷயத்தில் பக்காவாக இருக்க வேண்டும்? சதா ஒருவர்தான் என்ற பாடத்தில் பக்காவாக இருக்க வேண்டும். பக்கான்னா உறுதியாக இருக்கிறது. ஒரே சதா ஒருவர்தான் என்ற பாடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். எந்த மாதிரி தாரணை? தாரணை தான். ஓகே, பாபா இன்னைக்கு என்ன சொன்னார்? ஒரே சீரான தாரணை. பக்கத்துல இருந்து ஆன்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரே சீரான தாரணை ஆக வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். ரெண்டாவது, டேஷ் அடிக்கடி நினைவு செய்வதன் மூலம் டேஷ் மறந்து கொண்டே போகும். வீட்டை அடிக்கடி நினைவு செய்வதன் மூலம் பழைய உலகம் மறந்து கொண்டே போகும். மூன்றாவது, டேஷ் ஆகி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ஆத்மா அபிமானி ஆகி பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். சேவையில் ஈடுபடுவதன் மூலம் டேஷ் ஏற்படும். குஷி, ஆனந்தம் ஏற்படும். குழந்தைகளை தான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது. முரளியினுடைய லாஸ்ட் லைன், அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். குழந்தைகளைத்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. லக்கி சித்தாரே. ஆறாவது, டேஷ் விட்டு சேவை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.